திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தம் அப்படின்றது எப்போ தொடங்குது, எப்போ முடியும் அப்படின்றத கூட நம்மளால் சொல்ல முடியுமா சார்? ஒரு தேதிக்கு ஒருத்தருக்கு இப்படி இருக்குது, கணவனுக்கு ஒரு இது, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்படி ஒரு நம்பர் இருக்குனாக்கா இவங்களுக்குள்ளே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது எங்கே வெடிக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த ஆணை கல்யாணம் டே 1 பிரச்சனை உள்ளது இருக்குது, 3 மாதத்தில் இருக்குது, 6 மாதம் இருக்குது. ஏன் இப்படி பிரிச்சா சொல்கிறீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தான் வரும். சரி, இப்போ கல்யாணத்துக்கு பிறகு நிறைய அம்மா அப்பாக்கள் அடிச்சுக்கிறத குழந்தைகள் பார்த்து வளருவாங்க. ஸோ இந்த மாதிரி பொருத்தம் இல்லாத திருமண வாழ்க்கையை கடந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள் அதிகமாகிட்டே இருக்குமா? அதனால அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா? ஒரு குழந்தை வளர்ப்புங்கிறது குழந்தையினுடைய நாம் வளர்க்குறதுனுடைய அட்மாஸ்பியர், சூழ்நிலைகள் அது சரியாக இருக்கணும். அது சரியாக இருக்கும்போது இவங்களும் சரியாக இருக்கணும். இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த சூழ்நிலை சரியாக இல்லை அப்படின்போது குழந்தை வளர்ப்பில் அது பாதிக்கும். பேரண்ட்ஸோட டேட்டு ஃபேட்டு நம்பர் எது இருக்கோ அந்த நம்பர் தான் அந்த குழந்தைங்க இருக்கும். ஒரு வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு டேட்டு ஃபேட்டு இந்த 4 நம்பரு, இந்த 4 நம்பர் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஒருவேளை இந்த 4 நம்பரையும் தாண்டி திருமண தேதின்னு ஒன்று இருக்கும், அது கூட வரும். அது அடுத்த ஆப்ஷன்ஸ். திருமண தேதி நம்மளா நிச்சயிக்கப்படுறதப்பா, அது சரியாக அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளை கண்ட்ரோலில் வைக்கிறதா இருக்கட்டும், வாழ்க்கை நல்லா நகர்றதா இருக்கட்டும், எல்லாமே அதை தீர்மானிக்குது இல்லையா சார்? திருமண தேதியும் ஒருத்தருடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், முக்கியம் பெறுங்கிறத நான் அது 35 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அது உண்மையாயிருச்சு. அது ஆமாம். அப்போது அந்த தேதி உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாக்கா இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் அது கனெக்ட் ஆகாது. அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அது கனெக்டாகவே ஆகாது. அது தனியாகவே தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம நேயர்களுக்கு நம்ம பதிவுகள் மூலமாக நிறைய செய்திகளை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் சார். அதில் திருமண பொருத்தம் அப்படின்றத பற்றி கூட நம்ம பேசணும். எந்த மாதிரியான பொருத்தங்கள் எண்களுக்குள்ளே கொண்டு அவங்களுக்கு கொடுத்தா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கோம் சார். ஆனால் அந்த திருமணத்துக்கு முன்னாடி பொருத்தம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தம் அப்படின்றது எப்போ தொடங்குது, எப்போ முடியும் அப்படின்றத கூட நம்மளால் சொல்ல முடியுமா சார்? அதுதான் வேணும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகி 15 வருஷம் 20-25 வருஷம் இருக்கும் சார், எங்களுக்கு பொருத்தம் இருக்காம்பாங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ போய் பொருத்தம் பார்க்குறீங்க? இல்லைங்க, 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும்பாங்க. அது மாதிரி அது அவங்க பேசலை, அவங்க கேட்கல, அந்த எண்ணம் அவங்கள பேச வைக்குது, அந்த எண்ணம் அவங்கள கேட்க வைக்குது. உங்கள் கேள்வி அது தானே, எங்கே பொருத்தம் ஆரம்பிக்குது, எங்கே பொருத்தம் முடியுது, அதை தான் அவங்க கேட்குற கேள்வி தான் அது இங்கே பதிலாக கொடுக்க போகிறோம். அதே நம்ம ஃபார்மேட்டை தான் திருப்பி இன்னொரு முறை அப்ளை பண்ண போகிறோம். ஒரு தேதிக்கு ஒருத்தருக்கு இப்படி இருக்குது, கணவனுக்கு ஒரு இது, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்படி ஒரு நம்பர் இருக்குனாக்கா இவங்களுக்குள்ளே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது எங்கே வெடிக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த ஆணை கல்யாணம் டே 1 பிரச்சனை உள்ளது இருக்குது, 3 மாதத்தில் இருக்குது, 6 மாதம் இருக்குது, 1.5 வருஷம், 3.5 வருஷம், 5.5 வருஷம், 7.5 வருஷம், 12.5 வருஷம். ஏன் இப்படி பிரிச்சா சொல்கிறீங்கனாக்கா இந்த பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் தான் வரும். இந்த பிரச்சனைலாம் ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, இப்போ அவங்களுக்குள்ள இருக்குன்னா எவ்வளோ நாளும் 1.5 வருஷம் இருப்பாங்க, அடுத்து 3.5, அடுத்து 5.5, அடுத்து 7.5, அடுத்து 12.5, அதுக்கு முன்னாடி டே 1, அடுத்தெல்லாம் ஒரே மாதம், 3 மாதம், 5 மாதம், 7 மாதம், இப்படி ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் இல்லைங்க, அப்படி பார்த்தாக்க ஒருத்தர் 20 வருஷம் கல்யாணம் ஆகி அவங்க கூட அதெல்லாம் என்னன்னாக்கா வாழ்க்கையில் விரக்தியின் எல்லைக்கே போய்ட்டு அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. அது விரக்தியின் எல்லைக்கே போய்ட்டு கூட அந்த முடிவு எடுப்பாங்க. இருந்தாலும் அல்டிமேட்டாக அந்த நம்பர் தான் வேலை செய்யுது. நம்ம அவங்ககிட்ட இருக்கிற அந்த தேதியில் உள்ள நம்பர் தான் அவங்கள டியூன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஒரு வீட்டில் நம்ம ஃபார்மெட்டு படி 4 டிஜிட்டு தான். அந்த இடத்துல பார்த்தாக்கா திருமணம் ஆகிருக்குது ஒருத்தருக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்குள்ள, அவருக்கு 3, 5, 8, 7 அப்படின்னு ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த நம்பரு அது கணவன் மனைவிக்குள்ளே அந்த 3, 5, 8, 7 இந்த இதுக்கு அவர் மனைவிக்கு 6, 7, 3, 7 இது ஃபார்மெட். நம்ம ஃபார்மெட்டில் இவங்களுக்கு எங்கன்னா கனெக்ட் ஆகுதான்னு பார்த்தாக்கா எங்கேயுமே கனெக்டே ஆகலை. சரி, கல்யாணம் பண்ணிட்டாங்களே, அதான் கேள்வி.
இவங்களுக்கு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படி லைஃப் அவங்க போயிட்டு இருந்துன்னா அந்த லைஃப் எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமில்லாத லைஃப் தான். 2 பேரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குதான்னு பார்த்தாக்கா எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. இப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வந்து இப்படி கனெக்ட் ஆகாத நம்பரில் இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்கள அதை விட்டுருச்சு. இவங்கள அது விட்டுரும். இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது. அடுத்த குழந்தை பிறக்குது பாருங்கள். இது வந்து அங்கே அது வச்சு செஞ்சிடும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டேட் ஆஃப் பர்த் கூட பிறக்கும் சில பேருக்கு. பார்த்திங்கனாக்கா இவங்க 2 பேரும் காம்ப்ளிகேட்டடாக இருந்த ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் இருந்தவங்களுக்கு பிறந்த குழந்தை அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் கூட பார்த்திங்கனாக்கா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். காரணம் இவங்க 2 பேருக்குமே மேட்சிங் இல்லாமல் திருமணம் பண்ணி இவங்க லைஃப்பை கடந்துட்டாங்க. ஆனால் இவங்க அடுத்த ஜென்ரேஷனு அது பழி வாங்கும். கண்டிப்பாக வாங்கும். அந்த தாக்குதல் வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனில் தான் அது தாக்கும். அப்போது பொருத்தம் இல்லாத நீங்கள் இப்போ பண்ணிடுவீங்க. ஆனால் அது உங்களை வேணால் விட்டுரும் சில பேரை. ஆனால் உங்கள் அடுத்த ஜென்ரேஷனை அடுத்த தலைமுறையை அதை உங்கள் குழந்தைங்களை தான் அது வந்து பாதிக்கும். சரி, இப்போ வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்து நிறைய அம்மா அப்பாக்கள் அடிச்சுக்கிறத வந்து குழந்தைகள் பார்த்து வளருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொருத்தம் இல்லாத திருமண வாழ்க்கையை கடந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள் அதிகமாகிட்டே இருக்குமா? அதனால அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா? ஆப்வியஸ்லி அது நடக்கத்தானே செய்யும். ஏன்னா அன்றாடம் தினமும் வந்து அந்த குழந்தைய அதை தவிர வேறு எதையுமே பார்க்கல. அப்போது அவங்களுக்கு பிறக்க குழந்தை வந்துட்டு அதனுடைய இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ளே அந்த குழந்தைங்க இருக்கத்தானே செய்யும். அது பாதிக்க தானே செய்யும். நாம் குழந்தைய வளர்ப்பு எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் அதுவும் வளரும். அந்த சூழ்நிலை தான், அட்மாஸ்பியர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வளர்ப்புங்கிறது வந்து குழந்தையினுடைய நாம் வளர்க்குறதுனுடைய அட்மாஸ்பியர், சூழ்நிலைகள் அது சரியாக இருக்கணும். அது சரியாக இருக்கும்போது இவங்களும் சரியாக இருக்கணும். இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த சூழ்நிலை சரியாக இல்லை அப்படின்னும் போது குழந்தை வளர்ப்பில் வந்துட்டு அது பாதிக்கும். அது மாதிரி குழந்தைங்க நிறைய இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட்ஸுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அந்த ஒரு இது வரும்போது அதனுடைய பாதிப்பு குழந்தைகிட்ட இருக்கும். நம்ம அதானே சொல்கிறோம், பேரண்ட்ஸோடைய டேட்டு ஃபேட்டு நம்பர் எது இருக்கோ அந்த நம்பர் தான் அந்த குழந்தைங்க இருக்கும். ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க செக் பண்ணி பார்க்கட்டும். ஒரு வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு டேட்டு ஃபேட்டு இந்த 4 நம்பரு, இந்த 4 நம்பர் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஒருவேளை இந்த 4 நம்பரையும் தாண்டி திருமண தேதின்னு ஒன்று இருக்கும், அது கூட வரும். அது அடுத்த ஆப்ஷன்ஸு. ஆனால் திருமண தேதியில் இருக்கிறது குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸுடைய டேட்டு ஃபேட்டு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அவங்க கூடயே இருக்கும். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும். இந்த பேரண்ட்ஸுடைய டேட்டுக்கு ஃபேட்டில் இல்லாத நம்பரும் அவங்க பசங்களுக்கு இருந்துச்சுனாக்கா அது இவங்க கண்ட்ரோலுக்கு இருக்காது, இவங்க சொல்கிறத கேட்காது. அதேமாதிரி திருமண தேதிக்கு உள்ளான சில பேர் குழந்தைக்கு இது இருக்கும், அதுவும் இவங்க சொல்கிறது கேட்காது, இவங்க கண்ட்ரோலில் இருக்காது. என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்க? அதான் உண்மை, இதான் ஆராய்ச்சி. திருமண தேதி பிறந்த தேதி கூட சரி ஏதோ ஒன்று நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. திருமண தேதி வந்து நம்மளாம் நிச்சயிக்கப்படுறதப்பா அது சரியாக அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளை கண்ட்ரோலில் வைக்கிறதா இருக்கட்டும், வாழ்க்கை நல்லா நகர்றதா இருக்கட்டும், எல்லாமே அதை தீர்மானிக்குது இல்லையா சார்? திருமண தேதியும் ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், முக்கியம் பெறுங்கிறது நான் அது 35 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அது உண்மையாயிருச்சு. அது ஆமாம். அப்போது அந்த தேதி உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாக்கா அப்போ பிறக்கிற குழந்தைக்கும் அது வந்துட்டு கனெக்ட் ஆகாது. அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அது கனெக்டாகவே ஆகாது. அது தனியாகவே தான் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும்போது தான் சில ஃபேமிலியெலாம் வந்துட்டு சில இன்சிடென்ட்லாம் நடக்குது. காரணம் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்வு தான், இந்த மாதிரி சூழ்நிலை தான். அதனால தான் வந்துட்டு எங்கிட்ட வரும்போது எல்லாத்தையும் அனலைசேஷன் பண்ணிடுவேன், ஒன்று விட மாட்டேன் அவ்வளோ. அதனால தான் கொஞ்சம் நான் டைம்லாம் எடுத்துக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அவசரம் இருக்கும், ஆனால் அவங்களுக்காக தான் நான் டைம் மெனக்கிட்டு எடுக்கிறேன். காலமாக கூட சாயந்தரமே எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் இருங்க, அதுக்கெல்லாம் நிறைய அனலைசிஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ விஷயத்த சொல்ல போகும்போது இவ்வளோத்தையும் ஒரு ஒரு 10 நிமிஷத்தில் ½ அன் நல்லா முடிக்க முடியாது. அனலைசேஷன் நிறைய இருக்குது. அப்போ அவங்களுக்காக தான் சொல்ல. அப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சதுனால வெயிட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். புரியாதவங்க புதுசாக வரும்போது முதல்ல கேட்பாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு. அதனால் இவ்வளோ விஷயத்தையும் அனலைசேஷன் இருக்குது. அப்போ திருமண தேதி சரியாக வரலைன்னாக்கா அந்த தேதியில் தான் குழந்தை பிறக்கும். அது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா
அது அவங்ககிட்ட இருக்காது. அது அவங்க வீட்டிலே வளராது. அது அவங்க கண்ட்ரோல்லையும் இருக்காது, அவங்க வீட்லேயும் வளராது, அவங்க ஃபேமிலியோட கனெக்டே ஆகாது அது. ஓகே சார். இப்போ வந்து நம்ம பொருத்தங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டை சொன்னோம் சார். இந்த பொருத்தங்கள் அப்படின்றது முடிகிறது பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த பொருத்தங்கள் எப்போ முடியும் சார் உங்களுக்குள்ள? முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? ஏதாவது பயத்தில் இருக்கணும், இவ்வளோ டைம் தான்ப்பா உனக்கு, இந்த டைமுக்குள்ளே பொருத்தம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பயப்படுறது அவசியமானது? வாழ்க்கையே இப்போ அப்படி தான் ஆகி போயிடுச்சு. இது சில நேரத்தில் வந்து பார்த்தா தான் சொல்லணும், இந்த தேதி, மாதம், வருஷம், விரியன், இந்த நம்பர் எந்த இடத்துல இவங்களுக்கு தேதியில் நல்லா இருக்குது, நல்லா போவோம் வண்டி. மாதத்தில் 2 பேருக்கு பொறுத்த இருக்குது, நல்லா போவோம். வருஷத்தில் நல்லா இருக்குது, நல்லா போவோம். விதியனில் 2 பேருக்கும் சரியாக வரலனாக்கா அங்கே பஸ்ட் ஆகிடும், அங்கே வெடிக்கும். சில பேருக்கு வருஷத்தில் இதாகிடுச்சுன்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வெடிக்கும். சில இடத்துல மாதத்தில் இருக்கிறதுல ஆரம்பத்தில் நடந்துடும். ஸோ அதனால் இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுனாக்கா, முடியுறதை இப்போ சொல்லிட்டேன். எந்த வருஷத்துலங்கும்போது எந்த காலகட்டம்னா அப்போ தான் அந்த சூழ்நிலை நடக்கும். அக்யூரேட்டாக சொல்லணும்னா 2 பேர் தேதி இருந்தால் அக்யூரேட்டாக சொல்லிடலாம். நம்ம அப்படியே பிளைனாக தானே சொல்கிறோம். பிளைனாக சொல்லும் போகும்போது யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க பார்க்கும் போகும்போது வருவாங்க, என்ன இப்படிலாம் நடந்துச்சா? ஆமாம் ஐயா, வருஷத்தை கரெக்டாக சொல்லணும், எல்லாம் கேல்குலேஷன் தான். ஆச்சரியப்பட்டு போவாங்க. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கேல்குலேஷன் தான் வைங்களேன். சரி, என்ன பண்ணுறது? சில முடியாமல் தடுக்கிறதுக்கு என்ன? அதுதான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, நானே சொல்லிடுறேன், சிலது கனெக்டே இல்லைம்மா, கனெக்டிவிட்டி இல்லை, அது ஒன்றும் சேராதம்மா, இல்லை நாங்கள் எப்படியாவது இருந்து ஆகணும். சரி சரி, இதெல்லாம் வழிமுறையெல்லாம் சொல்லி பேரை இது பண்ணி உட்காந்து எழுதுங்க. ஏன்னா அந்த பேர் எழுதுறதுங்கிறது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கல அந்த தேவையில்லாத அந்த வைப்ரேஷன் எல்லாத்தையும் வெளியே ஏற்றிடும். இவங்க ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அதாவது பேர் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது புது வாழ்க்கைன்னு அர்த்தம். பழைய வாழ்க்கை உங்களை விட்டு விலகி புது வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குது, அதுதான் பேர் மாற்றம். அந்த புது வாழ்க்கை கிடைக்கும் போகும்போது புது லைஃபு அமைஞ்சு போயிடும். அதனால் அதையும் நாங்கள் உடச்சி விட்ருவோம். சப்போஸு பார்ப்போம், இப்படி இருக்குது உங்களுக்கு ஓகேவா, இப்படி இருக்குது உங்களுக்கு ஓகேவா, சரிங்கய்யா நீங்கள் சொன்னால் சரி, அது தகுந்த மாதிரி இப்போ டியூன் பண்ணிடுவேன். எல்லாமே டியூனிங் தான். அந்த பேர் மூலிமா அவங்களை டியூன் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டுன்னு வைங்களேன், அதை மாற்றி விட்டுரும். ஆனால் ரொம்பவும் காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னு வைங்களேன், டோட்டலாகவும் பேர் மாற்றிடும். அப்போ தான் வேலை செய்யணும். சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்களேன், சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும், ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா டோட்டலாக மாற்றி விட்டு எழுத விட்டேன்னு வச்சுக்கிறேங்க, மொத்தமே அந்த அவங்களுக்கு தேவையில்லாத வைப்பெல்லாம் வெளியே ஏற்றி விட்டுரும். இவங்க ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, கனெக்ட் ஆகிடும், லைஃபு ஃபஸ்ட் கிளாஸாக போயிடும், ஒரு பிரச்சனை இருக்காது. திருமணத்துக்கு பிறகு வந்து பொருத்தம் அப்படின்றது வந்து எப்போ தொடங்குது, அது எப்போ முடியுது, அது முடியாமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.